السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 303. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 303ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபதுலில் ஜூஇ வ ஹுஷூனத்தில் ஐஷி வல் இக்திஸாரி அலல் கலீலி மினல் மஅகூலி வல் மஷ்ரூபி வல் மல்பூசி வ கைரிஹா மின் ஹுகூதின் நஃப்சி வ தர்கி ஷஹவாத் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 303ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த ஒரு ஹதீஸானது ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹுவின் விருந்து என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இது ஒரு நீண்ட ஹதீஸாக இருக்கு. இந்த ஹதீஸில் 2 ரிவாயத்துகளாக 2 அறிவிப்புகளாக நமக்கு இந்த ஹதீஸை தொகுத்து தருவார்கள் என்பதனை இதற்கு முந்தைய பாடமான அந்த 302ஆம் நாள் பாடத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த முதல் ரிவாயத்து 2வது ரிவாயத்து என்பதாக 2 ரிவாயத்து சொன்னாங்க. அந்த 2 ரிவாயத்துகளில் அந்த 2 அறிவிப்புகளில் முதலாவது அறிவிப்பான அந்த முதல் ரிவாயத்தை குறித்த செய்திகள், அதனுடைய கருத்து சுருக்கம், தப்சீரு, அதனுடைய விளக்கம் எல்லாத்தையும் முழுமையாக நம்ம அந்த 302ஆம் நாள் பாடத்திலேயே நம்ம நல்லபடியாக பார்த்தாச்சு. இப்போ இந்த ஹதீஸனுடைய 2வது ரிவாயத்தான இந்த 2வது ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த அறிவிப்பில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றியும், இன்னும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தம், அதனை எப்படி வாசிக்கணும், அதனுடைய அர்த்தம் எப்படி அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை பற்றி 2 விஷயம் இருக்கு. அப்ப இந்த 2 விஷயங்களை பற்றி இந்த 303ஆம் நாள் பாடத்தில் நம்ம பேச இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். வஃபி ரிவாயத்தின், இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது. இதுதான் 2வது ரிவாயத். பாருங்க. கால ஜாபிரும், ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லம்மா ஹுஃபிரல் ஹந்தகு, அகல் என்பது தோண்டப்பட்ட பொழுது, ரஅய்து பின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் நான் பார்த்தேன், ஹமசன், பசியை நான் பார்த்தேன். இப்போ ஹமசன்னு சொன்னா ஒரு கடுமையான பசி. எந்த அளவிற்கு பசின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு ஷரஹ்ல சொல்லி தரும் பொழுது ஒருத்தவர் சாப்பிடாம இருக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாம இருந்தா அந்த பசியின் காரணமாக வயிறு எல்லாம் அப்படி உள்ள போகுமா இல்லையா, வயிறு ஒட்டக்கூடியதாக இருக்குமா இல்லையா, அப்படி ஒட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பசிக்கு தான் ஹமசன் என்பதாக சொல்வார்கள். அப்ப அந்த பசியுடைய அந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் பார்த்தேன். எப்போ? அந்த ஹந்தக்கு தோண்டப்படும் பொழுது. அப்போ அந்த ஹந்தக்கு, அந்த அகழ்குழி என்பது தோண்டப்படும் பொழுது, அப்போ உடனே ஃபன்கஃபஅது இலம்ரஅதி, என்னுடைய மனைவியிடத்தில் நான் மீண்டு வந்தேன். அப்போ என்னுடைய மனைவியின் பக்கம் நான் திரும்பி வந்து, ஃபகுல்து, அப்பொழுது நான் கேட்டேன், ஹல் இந்தகி ஷைஉன், இந்த இடத்துல காஃபிருக்கு ஃபதஹ் வச்சிருக்கிறாங்க, இந்த காஃபிருக்கு கஸ்ர் வரணும், பெண்பாலை குறிக்கும், அவருடைய மனைவியை பார்த்து கேட்கிறாங்களே இல்லையா, அப்போ காஃபுக்கு கஸ்ர் வரணும். ஹல் இந்தகி ஷைஅன் என்பதுதான், ஷைஉன் என்பதுதான் சரியானது. இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னிடத்தில் ஏதேனும் ஒரு விஷயம் இருக்கின்றதா, அப்போ ஏதாவது உண்ணுவதற்கு இருக்காமா என்பதாக நான் கேட்டேன். ஏனென்றால் ஃபஇன்னி, எனவே நிச்சயமாக நான், ரஅய்து பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் நான் பார்த்தேன், ஹமசன் ஷதீதன், கடுமையான பசியை நான் பார்த்தேன் என்று நான் சொன்னேன். அப்போ ஃபஹரஜத் இலைய, என் பக்கம் என்னுடைய மனைவி வெளியாக்கினாள். இப்போ என் பக்கம் கொண்டு வந்தால், ஜிராபன், ஒரு தோல் பையினை கொண்டு வந்தால், ஃபீஹி, அந்த தோல் பையில்
சாஉம் மின் ஷஅீரின் தொலி கோதுமையிலிருந்தும் ஒரு சா அளவிற்கான தொலி கோதுமை என்பது அந்த பையில் இருக்கக்கூடியதாக இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு பையினை என்னுடைய மனைவி கொண்டு வரக்கூடியவளாக இருந்தால். இன்னும் வலனா இன்னும் எங்களுக்கு புகைமத்துன் ஒரு சின்ன ஆடு என்பதும் உண்டு. இப்போ புகைமத்துன்னு சொன்னா பஹீமத்தினுடைய தஸ்கீர் சிறுமை. அப்போ சிறுமைனா சின்ன மிருகம். தாஜினுன் தாஜினுன் சொன்னா வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய பயிர்கள், வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய பறவைகள், மிருகங்கள் எல்லாத்துக்குமே தாஜின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வளர்க்கப்படக்கூடிய வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு சின்ன ஆடு என்பது எங்களுக்கு இருந்துச்சு என்பதாக சொல்லித் தருகிறார்கள். ஃபதபஹதுஹா அதை எனவே அப்பொழுது நான் அதை அறுத்தேன். வதஹனத் அஷ்ஷஈர இன்னும் அந்த தொலி கோதுமையை என்னுடைய மனைவி அரைத்தாள். அப்ப அந்த தொலி கோதுமையை அரைச்சிட்டா என்னுடைய மனைவி. ஃபரகத் என்னுடைய மனைவி முடித்து விட்டால், இலா ஃபாரிகை என்னுடைய வேலையிலிருந்தும் நான் ஃபாரிகாக நான் பிரியும் வரையிலும் என்னுடைய மனைவியும் பிரிந்து விட்டாள். அப்போ எப்படி என்னுடைய மனைவி அந்த தொலி கோதுமையை உரிக்கக்கூடியவளாக இருந்தாலோ, அதான் என்னுடைய மனைவியினுடைய வேலை. என்னுடைய வேலை என்னன்னா அந்த ஆட்டை அறுக்கக்கூடியவனாக இருந்தேன். அப்ப அந்த ஆட்டை நான் அறுக்கும் பொழுது, அந்த ஆட்டை அறுத்து முடிக்கும் பொழுது என்னுடைய மனைவியும் அந்த தொலி கோதுமைகளை உரித்து விட்டாள் என்பதாக சொல்லித் தருகிறார்கள். அந்த இறைச்சியினை, அந்த சிறிய ஆட்டினுடைய அந்த இறைச்சியினை நான் துண்டாக ஆக்கினேன். அந்த ஆட்டு இறைச்சியின் சட்டியில் நான், புருமத்துன்னு சொன்னா சட்டி, என்னுடைய அந்த மனைவியினுடைய அந்த சட்டி, அந்த பாத்திரத்தில், அதாவது புருமத்துன்னு சொன்னா ஒரு மண்பானைன்னு சொல்லலாம், இல்ல சமைக்கப்படக்கூடிய பாத்திரம், அதுக்கெல்லாம் புருமத்துன்னு சொல்லலாம். அப்ப அந்த சமைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் அந்த சிறிய ஆட்டினுடைய அந்த இறைச்சியை நான் துண்டாக்கி நான் போட்டுவிட்டு சும்ம பிறகு வல்லைத்து இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் நான் சென்றேன். அப்போ ஃபகாலத் அப்பொழுது என்னுடைய மனைவி சொன்னால், லா தஃலஹனி பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமன் மஅஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் என்னை கேலிக்குள்ளாக்கி விடாதீர்கள். வமன் மஅஹு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருப்பவர்களோடும் என்னை கேலிக்குள்ளாக்கி விடாதீர்கள். அப்போ என்ன வெக்கமடைய செஞ்சிடாதீங்க. நமக்கு இவ்வளவுதான் உணவு இருக்கு, அதனால நீங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடாதீங்க. நம்மகிட்ட இவ்வளவுதான் இருக்கு, ஒரு ஆடு தான் இருக்கு, கொஞ்சம் தான் தொலி கோதுமை இருக்கு, அப்ப அதை கொண்டுதான் அரைத்து நம்ம ரொட்டி சுட்டு கொடுக்க போறோம். அப்போ இதை சொல்லி கூட்டுவாங்க, சில நபர்களை மாத்திரம் கூட்டுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கிட்டையும் அவர்களோடு இருப்பவர்கள் அவங்கள்ட்ட என்ன கேவலப்படுத்திடாதீங்க அப்படின்னு அந்த என்னுடைய மனைவி சொன்னார். அப்போ ஃபஜ்துஹு அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் நான் வந்தேன். ஃபசாரர்துஹு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் ரகசியமாக்கினேன். ஃபகுல்து அப்ப ரகசியமாக நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதரே, தபஹனா புஹைமத்தல்லனா எங்களுக்குரிய ஒரு சின்ன ஆட்டினை நாங்கள் அறுத்தோம். வதஹனத் ஸாஅம் மின் ஷஅீரின் தொலி கோதுமையிலிருந்தும் ஒரு ஸா அளவை என்னுடைய மனைவியானவள் அரைத்தாள். ஃபதஆல அன்த எனவே நீங்களும் வாருங்கள், வனஃபரும் மஅக இன்னும் உங்களோடு சில நபர்களும் வரட்டும். அப்போ இதே மாதிரி நாங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஆடு அறுத்தோம் யார சொல்லலாம், தொலி கோதுமையிலிருந்தும் ஒரு சா அளவிற்கான ஒரு மாவை அரைச்சிருக்கா என் மனைவி, உங்களுக்காக விருந்து தயார்படுத்தி இருக்கிறோம், அதனால் நீங்களும் உங்களோட சில நபர்களும் வாருங்கள் யார சொல்லலாம் என்று அவங்க சொன்னாங்க. அப்போ ஃபஸாஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சப்தமிட்டார்கள். இப்போ சாஹன் சொன்னா சப்தமிட்டார் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ சப்தமிட்டு ஃபகால அப்பொழுது சொன்னார்கள், யா அஹ்லல் கந்தக் ஓ அகல்வாசிகளே, அப்போ கந்தக் வாசிகளே, இன்ன ஜாபிரன் நிச்சயமாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கது ஸனஅ திட்டமாக அவர் தயார் செய்து விட்டார், சுரன் ஒரு விருந்தினை அவர் தயார் செய்து விட்டார். ஃபஹய்யஅலா பிக்கும் உங்களை கொண்டு நல்வரவு உண்டாகட்டும். அப்போ ஹய்யஹலானா என்னது, வரவேற்கிறது. நம்ம சொல்லுவோமா இல்லையா, வெல்கம்னு சொல்றோமா இல்லையா, அந்த மாதிரி நல்வரவு அஹ்லம் வஸஹலா அப்படின்னு வரவேற்கிறதுக்கு தான் ஹய்யஹலா என்பதாக சொல்வார்கள். அப்போ ஹய்யஹலா நீங்கள் வாருங்கள், உங்களை கொண்டு நீங்கள் வாருங்கள், உங்களுக்காக ஜாபிர் தயார் செய்திருக்கிறார், விருந்தை தயார் செய்திருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துன்சிலுன்ன புருமத்தக்கும் உங்களுடைய அந்த சட்டியினை சமைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை நீங்கள் இறக்கி விடாதீர்கள். வலா துஹ்பிசுன்ன அஜீனக்கும் இன்னும் உங்களுடைய குலைக்கப்பட்ட மாவையும் நீங்கள் ரொட்டியாக்கி விடாதீர்கள். ஹத்தா அஜீஅ நான் வரும் வரையிலும். உங்களுடைய சட்டியை இறக்கிறாதீங்க, அந்த அடுப்புல இருந்து சட்டியை இறக்கிறாதீங்க, இன்னும் உங்களுடைய மாவையும் நீங்கள் ரொட்டியும் சுட்டு விடாதீர்கள் நான் வர வரைக்கும்.
அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே ஃபஜ்ஜஅது, அப்பொழுது நான் வந்தேன். யார் சொல்றா? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்பொழுது நான் வந்தேன். வஜாஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் வந்தார்கள். யக்துமுன் நாஸ, மக்களுக்கு முன்னால் வருபவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்தார்கள். ஹத்தா, இறுதியில் ஜிஅது இம்ராஅதி, அப்ப அந்த ஹத்தாவுக்கும் இம்ராஅத்திக்கும் இடையில ஜிஅது என்பதாக ஒரு வார்த்தை இருக்கும். இங்க இல்லாம இருக்குது, நுஸ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக். இப்போ ஜிஅது என்பதாக ஒரு வார்த்தை வரும். அப்போ இறுதியில் ஜிஅது இம்ராஅதி, என்னுடைய மனைவியிடத்தில் நான் வந்தேன். அப்பொழுது ஃபகாலத், அப்பொழுது அவள் சொன்னாள், பிக்க வ பிக்க, உங்களை கொண்டு என்ன, உங்களை கொண்டு என்ன என்பதாக சொன்னாள். இப்போ பிக்க வ பிக்கனா அரபு வார்த்தை. அரபு அந்த ஒரு ஆதத்துல, அந்த ஒரு வழக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் பிக்க வ பிக்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம கேட்போமா இல்லையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் தான் சொல்லி அமைச்சேன், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா? இது ஒரு சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ரொம்ப கடுமையான சண்டை கிடையாது, ஒரு சாதாரணமாக சண்டை பிடிக்க. நான் சொன்னல, என்ன ஏன் இப்படி செஞ்சீங்க, நீங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டீங்கல்ல என்ன அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையின் வெளிப்பாடாதான் பிக்க ஓ பிக்க என்பதாக அவர்களுடைய மனைவி கேட்டார்கள். அப்போ ஃபகுல்து, அப்பொழுது நான் சொன்னேன், கது ஃபஅல்து, திட்டமாக நான் செய்து விட்டேன், அல்லதி குல்தி, நீ எதை சொன்னாயோ அத்தகைய விஷயத்தை தான் நான் செய்தேன். அப்போ நீ சொன்ன மாதிரிமா நான் செஞ்சேன், அதனால நான் சொல்லியும் இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எல்லா சஹாபாக்களும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது ஃபஅഖரஜத் அஜீனன், அந்த குலைக்கப்பட்ட மாவை என் மனைவி வெளியாக்கினாள். வெளியாக்கினால்னா அந்த மாவை அவள் கொண்டு வந்தாள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடம் கொண்டு வந்தாள். அப்போ ஃபபஸக ஃபீஹி, அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமிழ்ந்தார்கள். இப்போ தன்னுடைய உமிழ் நீரை அதில் சிந்தினார்கள். வபாரக, இன்னும் அதில் வரக்கத்து உண்டாகுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். தும்ம, பிறகு அமத இலா புர்மத்தினா, எங்களுடைய அந்த சமையல் சட்டியின் மீது, அந்த பாத்திரத்தின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டார்கள், நாடினார்கள். நாடிவிட்டு ஃபபஸக, இன்னும் அதிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தார்கள். வபாரக, இன்னும் அதில் பரக்கத் உண்டாகுவதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அப்போ சும்ம, பிறகு கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுஇ ஹாபிஸதன், அந்த ரொட்டி சுடக்கூடிய அந்த பெண்மணியை அழைத்து வார், என்னிடத்தில் நீ அழைத்து வா என்பதாக என்னுடைய மனைவியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபல் தஹ்பிஸ் மஅகி, உன்னோடு அவளும் ரொட்டி சுடட்டும். இப்போ உன்னோட அவர்களும் ரொட்டியை போடட்டும், அதனால அந்த ரொட்டி சமைக்கக்கூடிய அந்த பெண்மணியை நீங்க கூட்டிட்டு வா, ஒரு சமயக்காரி மாதிரி அவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இன்னும் வக்தஹி மின் புர்மத்திக்கும், உங்கள் அந்த பாத்திரத்திலிருந்தும் நீங்கள் அள்ளுங்கள். வலா துன்சிலுஹா, இன்னும் அதனை நீங்கள் இறக்கி விடாதீர்கள். இப்போ அந்த பாத்திரத்தை நல்ல தீய மூட்டி அதை அடுப்பிலிருந்து இறக்கி விடாதே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியினை சொல்றாங்க. அப்போ இங்கிருந்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வஹும், இன்னும் அந்த சஹாபாக்களாகிறவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இந்த சஹாபாக்களாகிறவர்கள் அல்ஃபுன், 1000 நபர்கள் இருக்கக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்போ மொத்தம் 1000 நபர்கள் அந்த இதுல இருந்தாங்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வந்ததுல. அப்போ ஃபக்ஸிமு பில்லாஹி, இன்னும் அல்லாஹ்வை கொண்டு சத்தியமிட்டு சொல்கிறேன், லஅகலு, திட்டமாக அவர்கள் சாப்பிட்டார்கள், ஹத்தா, இதுவரை என்று சொன்னால், தரகூஹு, அவர்கள் அந்த உணவை விட்டு விட்டார்கள், வன்ஹரஃபு, இன்னும் அந்த உணவை விட்டும் அவர்கள் விலகி விட்டார்கள், அதை விலகிவிடும் அளவிற்கும் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த உணவை நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்டு அந்த உணவிலிருந்தே அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க. போதும்பா எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த உணவை விட்டு அவர்கள் பிரிந்து விடும் அளவிற்கு அவர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள் என்பதனை சொல்றாங்க. வைன்ன புருமத்தனா, இன்னும் எங்களுடைய அந்த பாத்திரமாகிறது, லதகைத்து கமாஹிய, அது முன் ஆகிருந்தது போலவே திட்டமாக அது கொதித்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த பாத்திரமும் அடுப்புல அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. வைன்ன அஜீனனா, இன்னும் நிச்சயமாக எங்களுடைய அந்த குலைக்கப்பட்ட மாவும் லயுஹ்பஸு கமா ஹுவ, இன்னும் அது முன் ஆகியிருந்தது போலவே சுடப்பட்டு கொண்டும் இருந்தது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செயலை செஞ்ச உடனே அந்த அடுப்புல இருந்து அந்த சட்டியும் கொதித்து கொண்டே இருந்தது, எங்களுடைய மாவும் தீரவே இல்லை. அப்போ எங்களுடைய அந்த குழம்பு, அந்த இறைச்சியும் தீரல, அந்த ரொட்டியும் தீரவில்லை என்று சொல்லி தருகிறார்கள். அப்போ இதுதான் இரண்டாவது ரிவாயத்தாக இருக்கு. இப்போ இந்த இரண்டாவது ரிவாயத்தில் சொல்லப்படக்கூடிய செய்தி, இரண்டாவது அறிவிப்பில் சொல்லப்படக்கூடிய செய்தி இந்த செய்தி தான். இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதனுடைய விளக்கங்களும் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதனை நமக்கு கற்றுத்தராங்க பாருங்க. கௌலுஹு அரலத் குதியத்துன், அரலத் குதியத்துன் என்பதாக சொல்லப்படக்கூடிய என்ற வார்த்தை என்ற அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தையாகிறது, சொல்லாகிறது. பிலம்மில் காஃபி, காஃபிற்கு லம்மு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும்.
வைஸ்கானி தாலி இன்னும் தாலுக்கு சுக்குன் செய்வது கொண்டும் வாசிக்க வேண்டும். வகாஃபிற்கு லம்மு தாலுக்கு சுக்குன். வபில் யாஇல் முசன்னாதி தஹத் இன்னும் கீழே 2 புள்ளி வைக்கப்பட்ட யாவை கொண்டு வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. வஹிய இன்னும் அதுவாகிறது கித்ஆத்துன் ஒரு துண்டாக இருக்கின்றது, ஒரு வெட்டப்பட்ட ஒரு துண்டாக இருக்கின்றது. கலிலத்துன் சுல்பத்துன் மினல் அர்தி பூமியிலிருந்தும் கடுமையான கடினமான இன்னும் கோரத்தன்மையுடைய ஒரு கல் துண்டாக இருந்தது. கல் துண்டு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கு. அப்போ கலிலத்துன்னு சொன்னா ஒரு கோரமாக இருக்கக்கூடியது, ரொம்ப கொடூரமாக ரொம்ப கரடு முரடா இருக்குமா இல்லையா, அதுக்குதான் கலிலத் என்பதாக சொல்வார்கள். சுல்பத்துன்னு சொன்னா ரொம்ப கடுமையான கட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கல்லாக அந்த கல் என்பது இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்னும் லா யஅமலு ஃபீஹல் ஃபஅசு அதில் வெட்டப்படுவது என்பது, ஃபஅசு என்று சொன்னால் ஒரு கரடு மாறி, அதாவது ஒரு கோடாறு எடுத்துக்கலாம். அப்போ அது கோடாடு என்பது அதிலே பயன்படுத்தப்படாது, அது அதிலே பயன்படுத்தப்படாதே அத்தகைய ஒரு பூமியிலிருந்தும் உள்ள ஒரு கல் துண்டாக இருக்கும். இப்போ அந்த அளவிற்கு ஒரு கோடாலை வச்சு வெட்டினா கூட, அதே கரணமுரடாக வெட்ட நினைச்சா கூட அதை வெட்ட முடியாது. அந்த அளவிற்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கல்லாக இருக்கும். அப்ப அந்த அர்த்தத்திற்கு தான் குதியத் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் வல் கசீபு இன்னும் கசீப் என்பதாகிறது அசுலுஹு அதனுடைய அசலாகிறது தல்லு ரம்லி ஒரு மணல் மேடு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். அதனுடைய அசல் மணல் மேடு என்பதாக இருக்கும். வல் முராதுஹுனா இங்கே நாட்டமாகிறது. ஸ்வாரத் துராபன் மண்ணாக அது மாறிவிட்டது. நாயிமன் மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக அது மாறிவிட்டது. அப்ப மென்மையான மண் என்பது என்ற அர்த்தத்திற்கு தான் இந்த இடத்தில் முராது, இந்த இடத்தில் நாட்டம் அதுதான் என்பதை சொல்லித்தராங்க. வஹுவ இன்னும் அதுவாகிறது மானா அஹியல, அஹியல என்பதனுடைய மானா. வல் அசாஃபியு இன்னும் அசாஃபி என்பதனுடைய மானா ஆகிறது அல்ல ஹஜாரு கற்களாக இருக்கும். அல்லத்தி எத்தகைய கற்கள் யகூனு அலைஹில் கைதுரு சமைக்கப்படக்கூடிய அந்த சமைக்கப்படும் அந்த பாத்திரம் அதன் மீது ஆகுமே அத்தகைய கற்களாக இருக்கும். இப்போ இந்த காலத்துலாம் பார்த்தா ஒரு 3 கல்லு வச்சு அது மேல பாத்திரத்தை வைப்பாங்க, சமைக்கிற பாத்திரம். அப்ப அந்த 3 கல்லுக்கு தான், அந்த கல்லுக்கு தான் அசாஃபி என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதனை சொல்லித்தராங்க. இன்னும் வதலாகத்து இன்னும் தலாகத்து என்ற வார்த்தையாகிறது தஸாஹமு நீங்கள் நெருக்கடியாகுங்கள். நெருக்கடியாகுங்கள்னா நெரிசலுக்குள்ளாகுங்கள். அப்போ ஒருவருக்குள்ள நெரிசலுக்கு உள்ளானாங்க, ஒரு கூட்டத்தின் காரணமாக நெரிசல் உண்டாகுமா இல்லையா, அப்ப அந்த நெருக்கடி அந்த நெரிசல் உண்டாகட்டும் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. வல் மஜாஅத்து இன்னும் மஜாஅத் என்பதாகிறது அல் ஜூஉ பசி என்பதாக இருக்கும். வஹுவ இன்னும் அதுவாகிறது பிஃபதஹில் மீமி மீமிற்கு ஃபதஹ் செய்வது உண்டு, மஜாஅத் என்பதாக சொல்ல வேண்டும் என்று சொல்றாங்க. வல் ஹமசு இன்னும் ஹமஸா ஹமஸ் என்பதாகிறது பிஃபதஹில் ஹாஇல் முஅஜமதி புள்ளி வைக்கப்பட்ட ஹாவிற்கு ஃபதஹ் செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். புள்ளி வைக்கப்பட்ட ஹாவிற்கு ஃபதஹ், வல் மீமி இன்னும் மீமை கொண்டு ஹமஸ் என்பதாக வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப அதனுடைய அர்த்தம் அல் ஜூஉ பசி என்பது வரக்கூடியதாக இருக்கும். வன்கஃபஅது வன்கஃபஅது என்ற சொல்லாகிறது இன்கலபது நான் இடம்பெயர்ந்தேன், வரஜஅது இன்னும் நான் மீண்டேன் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். வல் புஹைமத்து இன்னும் புஹைமத் என்ற வார்த்தையாகிறது பிலம்மில் பாஇ பாவிற்கு லம்மு செய்வது கொண்டு புஹைமத் என்பதாக வாசிக்க வேண்டும். தஸ்கீரு பஹ்மத்தின் தஸ்கீரு புஹ்மத், அப்ப பஹ்மத் என்பதனுடைய தஸ்கீர் சிறுமையாக இருக்கின்றது, சிறுமைப்படுத்துதல் என்ற இதுக்கு வரக்கூடியதாக இந்த புஹைமத் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கு. வஹிய இன்னும் அதுவாகிறது அல் அனாகு ஒரு ஆட்டுக்குட்டி சின்ன ஆடு என்ற அர்த்தத்திற்கு வரும். பிஃபதஹில் ஐனி ஐனிற்கு ஃபதஹ் செய்வது கொண்டு அனாக் என்பதாக வாசிக்க வேண்டும் சொல்றாங்க. வத்தாஜ்னு இன்னும் தாஜ்ன் என்பதாகிறது ஹிய அதுவாகிறது அல்லத்தி எத்தகையது என்று சொன்னால் அலிஃபத்தில் பைத்த வீட்டிலே வளருமே அத்தகைய ஒரு ஆடு, அத்தகையதுக்கு தான் தாஜ்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆடு எங்களிடத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. வஸ்உரு இன்னும் சுர் என்பதாகிறது அத்ஆமு ஒரு உணவாக இருக்கும். அல்லது எத்தகைய உணவு இது அன்னாசு இலைஹி அந்த உணவின் பக்கம் மக்களாகிறவர்கள் அழைக்கப்படுவார்களே அத்தகைய உணவாக இருக்கும். அப்போ மக்கள் அழைக்கப்படக்கூடிய உணவன விருந்து, அந்த விருந்து என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்றாங்க. வஹுவ இன்னும் அதுவாகிறது பில் ஃபாரிசியத்தி ஃபாரிசி மொழியை கொண்டு உள்ளதாக இருக்கும். அப்போ சுர்ன்னு சொன்னா அது அரபி வார்த்தை கிடையாது, அது ஃபாரிசி மொழியை சார்ந்த ஒரு வார்த்தை. அதை தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்பதை சொல்லித்தராங்க. வஹய்யஹலா, இன்னும் ஹய்யஹலா என்ற வார்த்தை அதாவது தஆலு, நீங்கள் வாருங்கள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். வகௌலுஹா, இன்னும் வகௌலுஹா பிக்க வபிக்க, இன்னும் பிக்க வபிக்க என்பதாக என்ற உள்ள அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவியுடைய சொல்லாகிறது. அதாவது ஹாசமத்ஹு, இங்க ஹாசமத்தஹுன்னு போட்டிருக்கிறாங்க, இங்கு சுக்குன் வரணும் தாவுக்கு. ஹாசமத்ஹு, அவள் அவரோடு சண்டையிட்டார். வசப்பத்ஹு, அவள் அவரை திட்டினாள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். லிஅன்னஹா, ஏனென்றால் அவளாகிறவள் இஅ்தகதத், அவள் நாடினாள், அன்னல்லதி, நிச்சயமாக ஒன்று, ஐந்தஹா, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று, லா யக்ஃபீஹிம், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் அவருடைய சஹாபாக்களுக்கும் அது போதுமாக ஆகாது என்பதன் காரணமாக அவள் திட்டக்கூடியவளாக இருந்தால் அவள் சண்டை பிடித்தாள் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சின்ன உணவு, கொஞ்சம் உணவு தான், அந்த கொஞ்சம் உணவு என்பது அவர்களுக்கு பத்தாம போயிருமே, அவர்களுக்கு போதுமாக ஆகாதே என்பதை எண்ணி அவள் திட்டக்கூடியவளாக இருந்தாள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித்தராங்க. இன்னும் ஃபஸ்தஹயத், இன்னும் அவள் வெட்கமடைந்தாள். இப்போ ரொம்ப வெட்கப்பட்டா. அப்போ என்ன வெட்கப்படுறது, இந்த சாப்பாடு பத்தாம் போயிடுச்சுன்னு சொன்னா ரொம்ப கேவலமா இருக்குமே, நம்மளை ரொம்ப மாதிரி நினைச்சிருவாங்களே, எல்லாத்தையும் கூட்டு வந்து நமக்கு சாப்பாடு யாருக்கும் போதலன்னு சொன்னா ரொம்ப சங்கடத்துக்குரிய ஒரு சூழலை ஆயிருமா இல்லையா? அப்ப அதுதான், அதன் காரணமாக தான் அவர்கள் வெட்கப்பட்டார்கள். வஹஃபிய அலைஹா, இன்னும் அவர்களின் மீது மறைந்து விட்டது, மா அக்ரமல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, உயர்ந்தவனான இன்னும் பரிசுத்தமான அந்த அல்லாஹு தஆலா சங்கைப்படுத்திய ஒன்றானது அவர்களின் மீது மறைந்து விட்டது, அந்த பெண்மணியின் மீது மறைந்து விட்டது. பிஹி நபியஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் எந்த ஒன்றை கொண்டு சங்கைப்படுத்தினானோ அந்த ஒன்றானது அவர்களின் மீது மறைந்து விட்டது. மின் ஹாதிஹில் முஅஜிஸத்தில் லாஹிரத்தி, வெளிப்படையான இந்த வெளிப்படையான அதிசயத்திலிருந்தும், வல் ஆயத்தில் பாஹிரத்தி, இன்னும் இந்த தெளிவான சான்றில் இருந்தும் அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் எந்த ஒன்றை கொண்டு சங்கைப்படுத்தினானோ அந்த ஒன்றானது அவர்களின் மீது மறைந்து விட்டது என்பதை சொல்லித்தராங்க. பசக, பசக என்ற வார்த்தையாகிறது. அதாவது பசக, அவர் உமிழ்ந்தார் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். வயகாலு ஐவன், இன்னும் சொல்லப்படும். பசக, பசக என்பதாகவும் சொல்லப்படும், ஜாவையை கொண்டும் சொல்லப்படும் சொல்றாங்க. ஸலாசு லொகாத்தின், 3 லோகத்தின் அடிப்படையிலும் இது பயன்படுத்தப்படும். அப்ப பசக, 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 சீனு சாது ஜா, இது 3ஐ கொண்டும் சொல்லப்படும் என்பதாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. வஅமத, இன்னும் அமத என்ற வார்த்தையாகிறது. பிஃபத்ஹில் மீமி, மீமிற்கு ஃபத்ஹா செய்வது கொண்டு வாசிக்கணும். அமத என்பதாக அதாவது கஸத, நாடிவிட்டான் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். இன்னும் வக்தஹி, வக்தஹி என்ற வார்த்தையாகிறது. அதாவது யக்ரிஃபி, நீ மூட்டு, அப்ப தீயை மூட்டு என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். வல் மிக்தஹத்து, மிக்தஹத் என்பதாகிறது. அப்ப மிக்தஹத் என்ற வார்த்தை என்ற அர்த்தம் மிகரஃபத், மிகரஃபத்னு சொன்னா அந்த ஊறுகாய் அள்ளி போடக்கூடிய கரண்டி இருக்குமா இல்லையா, ஒரு சின்ன கரண்டி, ஒரு சின்ன ஸ்பூனு, அந்த ஸ்பூன் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்றாங்க. இன்னும் தகைத்து, இன்னும் தகைத்து என்ற அந்த வார்த்தையாகிறது. அதாவது லிகலயானிஹா, லிகலயானிஹா சௌத்துன், லிகலயானிஹா சௌத்துன்னு சொன்னா பானை கொதிக்கும் போது அதன் கொதிப்பிற்கு ஓசை உண்டு. அப்போ அதனுடைய கொதிப்பு, அந்த பானை கொதிக்கக்கூடிய அந்த கொதிப்பிற்கு ஓசை என்பது, சப்தம் என்பது இருக்குமே, அத்தகைய ஒரு விஷயத்திற்கு தான் தகைத்து. அப்போ அந்த கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய சத்தம், அந்த சப்தத்திற்கு தான் தகைத்து என்பதாக நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். வல்லாஹு அலம், இன்னும் அல்லாஹுவே மிக அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை சொல்லி இந்த ஹதீஸினை நமக்கு நிறைவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளுக்கான அர்த்தமும் அதை எப்படி வாசிக்க வேண்டும் என்ற முறையும். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த 2வது ரிவாயத்தான இந்த ரிவாயத்தை குறித்த செய்திகளும் அதில் சொல்லப்படக்கூடிய சில வார்த்தைகளுக்கான அர்த்தங்களும் என்ற முழு விளக்கத்தையும் பார்த்து அதனுடைய முழு தர்ஜுமாவையும் வச்சு இந்த ஹதீஸை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 521வது ஹதீஸை குறித்த செய்தி, அதில் சொல்லப்படக்கூடிய விஷயம், அதனுடைய தர்ஜுமாக்கள், கூடுதல் செய்திகள் என்ற மற்ற செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.